ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் லா காலேஜுக்கான ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வேற ஊரில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமா சீட் வந்து கிடைச்சி நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போட்டு உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அவங்க சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறுவாங்க. அதே மாதிரி நீங்க இப்போ லா ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து மதுரை தான் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து திருச்சி லா காலேஜ் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகி நீங்க 1 இயரா நீங்க வந்து திருச்சியில தான் காலேஜில் வந்து போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. அங்கதான் ஹாஸ்டல்ல தங்கி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு திருச்சி காலேஜ் வந்து எனக்கு வந்து சூட்டபிளா இல்லை, என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா என்னால படிக்க முடியல, எனக்கு மதுரை காலேஜே பெட்டரா இருக்கு, அங்கதான் எங்க வீடு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க மதுரை காலேஜுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து வாங்கலாம். பட் ரீஅலாட்மெண்ட்மே நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அதாவது போன வருஷம் நீங்க வந்து காலேஜுக்கு அட்மிஷன் போடும்போதே நீங்க ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிருப்பீங்க. அது மூலியமாவும் உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு வருஷம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 இயரா நீங்க திருச்சி லா காலேஜில் தான் படிக்கணும். அங்க 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் 2வது வருஷம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் வாங்கி உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து பிடிக்குதோ அந்த காலேஜுக்கு நீங்க மாறிக்கலாம். அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்குறது. இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், இதை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்றது, எங்க அப்ளிகேஷன் வாங்கி எங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து ஈஸியா மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த நோட்டிபிகேஷன் வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்துமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா செகண்ட் இயர், அதாவது 3 இயர் எல்எல்பிக்கு வந்து செகண்ட் இயருக்கான ஓப்பன் டேட் வந்து இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்டீஸ் போர்ட்லயுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து சுற்றறிக்கையில வந்து 2024 to 25ஆம் கல்வியாண்டு ஒரு சட்டக்கல்லூரியிலிருந்து மற்றொரு சட்டக்கல்லூரிக்கு இடம் மாற்றம் கோரவோ விருப்பம் மாணவர்கள் கீழ்காணும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் நடப்பாண்டிற்கான கல்வி கட்டண ரசீதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். அந்த இப்ப கரண்டா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருப்பீங்களே, அந்த ஃபீஸ்க்கான ரெசிப்டையும் தரவரிசை பட்டியலில் பெற்ற மதிப்பெண்ணின் நகல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ரேங்க் லிஸ்ட், அது எங்க ப்ரோ நாங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து ரேங்க் லிஸ்டா சொல்றாங்க. நீங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் அந்த 1620 ரூபாய் நீங்க பே பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்க அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிருப்பீங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல. அப்படி லாகின் பண்ணும்போது உங்க பேரு, உங்களுக்கு எந்த காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு, உங்களுடைய கேஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் என்ன, இந்த இடத்துல 7வது ரேங்க் தான் இந்த ஸ்டூடெண்டா இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ரேங்க் பர்சன்டேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 92% வச்சிருக்காங்க. இவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து 7வது இடத்துல இருக்கிறதுனால இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்கறாங்க. சரிங்களா, இவங்க வந்து கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, ஆனா உங்களுக்கு சீட் அலாட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில வந்து அலாட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து மார்க் வந்து கொஞ்சம் ஹையா வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு. போன வருஷம் அப்படிதான் நடந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி நீங்க வந்து எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃப் லிங்க் இருக்கும், அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பருக்கு நேரா நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லைன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் லெட்டரை நீங்க கூட சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த காப்பி வந்து எல்லாருக்கிட்டையுமே மோஸ்ட்லி வந்து இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இதையுமே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கிற சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப கரண்ட் இயர்ல இந்த செகண்ட் இயர் படிக்கிறதுக்காக நீங்க வந்து அட்மிஷன் ஃபீஸா வந்து பே பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த 1000 ரூபாய் சம்திங் வரும்னு நினைக்கிறேன், 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ வரும். அந்த ஃபீஸையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட் வந்து ஜெராக்ஸ் வந்து கேட்கறாங்க. அதையுமே நீங்க வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி 12/7/2024 அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதாவது இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இடம் மாற்றம் கிடைத்த மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வழங்கப்படும் இடத்தினை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிடுவாங்க. அப்புறம் பேரண்ட் வந்து சொல்லுவாங்க, நீங்க என்னப்பா டிரான்ஸ்ஃபர் வாங்குறீங்க, அங்கேயே படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத பேரண்ட் சொல்லுவாங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில உங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிற போது நீங்க டிரான்ஸ்ஃபர் ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க.
இப்படிக்குன்னு போட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் காலேஜோடைய பிரின்சிபால் சைன் போட்டு சீல் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இதில் இதே இது அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. இணைப்பு இடமாற்றம் கோரும் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2024 to 25 கல்வியாண்டு விண்ணப்பதாரின் பெயர் மற்றும் முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேமு உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் பயிலும் கல்லூரியின் பெயர் என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக நீங்கள் எந்த காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து எழுதிக்கோங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் இன் மதுரை, இன் தமிழ்நாடு, இன் திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த காலேஜில் வந்து இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தற்போது பயிலும் வகுப்பு அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் 3 இயர் எல்பி செகண்ட் இயராக இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இயர் கொடுங்க. இல்லை ஃபைனல் இயராக இருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் கொடுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். உங்களால் ரீஅலாட்மெண்ட் வந்து கிடைக்கல, ஏன்னா நல்ல ஹை ஸ்கோர் ஹை கட் ஆஃப் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைக்கலன்னா 1 இயர் நீங்கள் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு செகண்ட் இயரில் தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபரில் வந்து உங்களுடைய மார்க்குக்கு கண்டிப்பாக சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ கரண்டாக நீங்கள் என்ன இயரில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ 3 இயர் எல்எல்பினா 3 இயர் எல்எல்பி செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5 இயர் வந்து பிஎல்எல்பி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிறீங்களா, தேர்ட் இயர் படிக்கிறீங்களா, 4th இயர் படிக்கிறீங்களா, இல்லை 5th இயர் படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன கிளாஸ் வந்து படிக்கிறீங்களோ அதுக்கு நேரம் மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணால் போதும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்குறாங்க. தமிழ்னா தமிழ்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் பெற்றவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் இடமாற்றவர் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான அப்ளிகேஷன், அதாவது பதிவன் அப்படிங்கிற இடத்துல ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும். ரெஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து. அது ரெஜிஸ்டர் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்கன்னா விண்ணப்ப எண், அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கறாங்க. அப்ளிகேஷன் நம்பர்லாம் வேணும், ஒன்றும் கிடையாது. நீங்க கவுன்சிலிங்காக ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல, அதுல ஏஎல்சின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஏஎல்சி நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தரவரிசை பட்டியலில் மாணவரின் மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ரேங்க் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. 7னா 7 அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல வந்து போடுங்க. உங்களுடைய மார்க் எத்தனாவது இடத்துல இருக்கோ அந்த மார்க்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து எழுதணும். அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. கம்யூனிட்டி வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி வந்து ஆண்டு அப்படிங்கிறத கேட்கறாங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கல்வி கட்டணம் செலுத்திய ரசீது எண் மற்றும் நாள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ கரண்டா இந்த 2வது வருஷமோ இல்லை 3வது வருஷமோ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதுக்கு நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான ரெசிப்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதையுமே வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா மாணவர் ரீடு செய்யப்பட்டவராயின் எந்த ஆண்டு என குறிப்பிடவும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் சரியான தரவரிசை பட்டியலில் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக அமையும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க கரெக்டா இந்த இடத்துல பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா 11வது காலம்ல இடமாற்றம் கோரும் அரசு சட்ட கல்லூரியின் பெயர் என்ன அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கு எந்த காலேஜ்ல தான் டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கறத கேட்கறாங்க. அந்த காலேஜ் நேம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல காலேஜ் நேம் பிளஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமே இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இடமாற்றம் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா எழுதிக்கோங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு, என்னால் தங்கி படிக்க முடியல, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சரியான ரீசன் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா விண்ணப்பம் சமர்ப்பித்த நாள் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க என்னைக்கு ஃபில் பண்ணி சப்மிட் பண்றீங்களோ அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மாணவர் மாணவியினுடைய கையொப்பம் அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து சரி அந்த காலேஜோடைய பிரின்சிபல் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது ஒன்ஸ் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டா தான் நம்ம வந்து கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க இப்போ நீங்க கரண்டா எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ் பிரின்சிபல் கிட்ட இதை நீங்க கொடுத்தா போதுமானது. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க. யூனிவர்சிட்டிக்கு சரியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போலாம் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பரபரப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் காலேஜே ஓப்பன் பண்ணல. அதுக்குள்ள ரீஅலாட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து
இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுல ஏதாச்சும் இந்த டவுட்ஸ் இருக்குது, எங்கிட்ட நீங்கள் வந்து பர்சனலாக ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கான பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எப்போ வேணாலும் என்ன நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ் எப்பயுமே உங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.